உளுந்தோட செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து 100 உளுந்து தான் போட்டிருக்கேன். 100 உளுந்து, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி சீவி போட்டுக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் எடுத்து கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சு இந்த சின்ன சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். செக்கெண்ணெய் நல்ல கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றி செஞ்சோன்னு வைங்களேன், அடுத்து குழம்பு தாளித்தோம்னா அப்படியே காலியாயிரும். ரொம்ப நிறைய இதை வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யாதீங்க. அப்புறம் மிச்சத்தை வச்சு திரும்ப கொதிச்ச எண்ணெயில் கொதிச்சு செஞ்சோம்னா நம்மளால உடம்புக்கு நல்லது கிடையாது. இது இரும்பு சட்டியில் கொஞ்சமாக வச்சு இப்படி போட்டு எடுங்க, நல்லது. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. 3 வடை போடணும்னா 100 உளுந்து போடுறதுக்கு இந்த எண்ணெய் இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி சீவி போட்டுக்கோங்க, சாப்பிட்டு பாருங்கள்.